Hey guys, welcome back to our channel. This is your Karthika. This is your Vishnu. Next, Nitish Kumar 3486. One இருக்காங்க. புதுசா இருக்குனே புதுசா இருக்கு. இந்த கமெண்ட்க்கு அந்த ஏதோ பிராங்க் பண்ணதுக்கு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமா வர்ற பிராங்கே வந்து கமெண்ட்ல வந்து பிராங்க்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். Nitish Kumar, thanks. எங்களுக்கு புதுசா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Kaushik Karthik 11 இருக்காங்க. Bro found the love of his life. சொல்லிருக்காங்க. உண்மைதான் ப்ரோ. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள கமெண்ட்டுக்கு நான் வந்து கரெக்டா நான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச எல்லாத்தோடையும் வேல்யூபிளான ஒரு ஆளுன்னா அது வரும். உண்மையாக இருக்கணும், எனக்கு கிடைச்ச எல்லாத்தோடையும் வேல்யூபிளான ஒரு விஷயம் பண்ணாத வேல்யூபிளான ஒரு விஷயம்னா அது இவதான். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பிரபு ரோமன் 2 months பண்ணி கொடுத்தாங்க. You are cute couples, many funnies waiting. Yes, கண்டிப்பா many funnies waiting னா நீங்க வந்து அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணணும். போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் வரல, லைக் வரல, எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு இப்படி எடுத்து வீடியோ எடுத்து போடுறோம், ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வராம இருக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் டபுள் மைண்ட் ஆகும். அதனால அதே மாதிரி என்னென்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஜனார்த்தனம் அவங்களும் 2 months முன்னாடி போட்டாங்க. சூப்பர் ப்ரோ, இதே மாதிரியே வீடியோஸ் போடுங்க. இதே மாதிரி வீடியோஸ்னா அவங்க வந்து பிராங்க் வீடியோ தான் அதிகமா கேக்குறாங்க. பிராங்க் வீடியோ ஒரு மாசத்துல 2 வீடியோ இல்ல 3 வீடியோ, அதிகபட்சமா போனா 4 வீடியோ. அதை அவ கண்டுபிடிக்காம இருந்தா அவ இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யோசிச்சிருக்கலாம், இவங்க பிராங்க் வீடியோ எடுத்தா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. பிராங்க் வீடியோ 2-3 வீடியோல கண்டுபிடிச்சிருக்காங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க. வேஸ்டா போகும். ஒரு 1/2 மணி நேரம் ஷூட் பண்ணிருப்பானா லாஸ்டா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே வேற ஷூட் பண்ணது இருக்கும்ல, கேமராவை பார்த்தா கேமரா முட்டுதான் தெரியுது கேமரா. நாங்க என்ன நினைப்போம்னா இதை வேணா நம்ம கட் பண்ணி இந்த பிராங்க் பிடிஎஸ்ன்னு போடுவோம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை, நம்ம அப்படி போடலாம் அப்படிலாம் நாங்க யோசிச்சிருக்கோம். ஆனா எங்க கிட்ட வந்து ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால் நாங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். ரா ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணி வர்றதுனால அந்த என்ன சொல்றதுக்கு அந்த பிராங்க்ல நடந்த சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து போடுவோம். நீங்க இப்ப பிராங்க் கேக்குறீங்களா, ஆனா நாங்க பிராங்க் பிடிஎஸ் போடுறோம், நீங்க பிராங்க் பிடிஎஸ் தான் கேப்பீங்க. பிராங்கே வேண்டாம், பிராங்கோட பிடிஎஸ் போடுங்க. அதான் அவ்வளவு காமெடியா இருக்கு, எங்களுக்கே சிரிப்பு வரும். சரி ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்றோம் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் தருண் சங்கர் ஃபேவரட் கப்பிள்ஸ் சொல்லிருக்கீங்க. வா இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பெரிய பெரிய கப்பிள் வாகஸுக்கு வந்து நான் பாத்துறேன். இந்த மாதிரி நம்ம பெரிய எஸ் அங்க கப்பிள் vlog நாம வந்து சொல்லாம கியூட் கப்பிள், நீங்க கியூட் கப்பிள் அப்படி நிறைய பேரோட அக்கவுண்ட்ல வர்றது நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க யோசிச்சிருக்கோம், இந்த நமக்கு ஒரு கமெண்ட் கூட வரலையே, அவட கியூட்டா இல்லையா ஹீரோ ஒருவேளை ஹீரோ அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஓகே தேங்க்யூ ப்ரோ. அடுத்தது வசந்த ராஜ் சந்தலிங்கம் 2 weeks முன்னாடி கேட்டிருக்கீங்க, லவ் ஸ்டோரி பார்ட் 3 வீடியோ போடுங்க. நாங்க போட்டுட்டோம், நீங்க செக் பண்ணலனா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எங்க லவ் ஸ்டோரி பார்ட் 3 வந்து இந்த வீடியோவுக்கு கீழ் வீடியோலயே இருக்கும். அப்படி இல்லனா இந்த இடத்துல லிங்க் கொடுக்கிறேன், ஓகேவா? இந்த இடத்துல ஐ பட்டன் கொடுக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சிட்டு அந்த வீடியோவை பாருங்க, இல்லனா லாஸ்ட் எண்ட் கார்ட்லயும் கொடுக்கிறேன், ஓகேவா? ஓகே தேங்க்யூ. ராஜ்குமார் 2 weeks முன்னாடி போட்டாங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற என்ன வேணும் லைஃப்ல, சிம்பிள் லைஃப் வித் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இஸ் ஈக்குவல் டு ஹெவன், காட் பிளஸ் யூ, மறக்காம சுத்தி போட்டுக்கோங்க, கண்ணு பட்டுடும். ரொம்ப 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 நன்றி ராஜ்குமார் ப்ரோ. எங்களை வந்து இவ்வளவுக்கு நீங்க கம்பேர் பண்ணி என்ன சொல்ல வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்கும் எனக்கு புரியுது. ஆனா நீங்க வந்து அவ்வளவுக்கு பார்த்ததுனால இப்படி ஒரு கமெண்ட் பண்ண முடியும். அவர் ஒரு பேராகிராஃபில் டைப் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காரு. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. இதுக்கு மேல எங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இதுக்கு மேல எங்களுக்கு இது ஒரு பெரிய ஹாப்பி, இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஓகே நம்ம வந்து நல்லா வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். 2வது விஷயம் வந்து இதுல எதுவுமே நடிப்பா கிடையாது, எதுவுமே இல்லாததை நாங்க எடுத்து போட மாட்டோம். இல்லாததை எடுத்து போட்டோம்னா நாங்க டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ சும்மா கிரியேட் பண்ணி எடுத்து போட்டே இருக்கலாம். இருக்கிற வீடியோஸ் நாங்க எங்களோட நல்ல மூமெண்ட்ஸை நாங்க கேப்சர் பண்ணி போடுறதுனாலதான் எங்களுக்கு வந்து வீடியோ வர்றது கொஞ்சம் டிலே ஆகுது. சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ரிஷ்வானா சிராஜ் சார் 2 hours முன்னாடி கமெண்ட் பண்ணிருப்பாங்க.
கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ப்ளீஸ். கண்டிப்பா கமெண்ட்க்கு இந்த கமெண்ட்காக இந்த வீடியோவே, இந்த கமெண்ட் வந்ததனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்து சும்மா அதுல போய் ரிப்ளை பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோல இன்டராக்ட் பண்ணிடலாம். ஆமா, ஏன்னா இப்ப இந்த கமெண்ட் நீங்க போட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணா உங்களுக்கு தெரியும், கமெண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். இதே இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இப்படி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்கன்னு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் இதா இருக்கும்ல, உங்க பெயர் சொன்னது மாதிரியும் இருக்கும், பிளஸ் வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணது மாதிரியும் இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து இனி அடுத்தடுத்து உங்க வீடியோஸ் கமெண்ட் ரிப்ளை பண்றோம். ஓகேவா? சந்தோஷ் அப்படிங்கிறவங்க 9 days முன்னாடி இருக்காங்க. லவ் ஸ்டோரி மட்டும் போட மாட்டேங்கிறீங்க, ஆனா ஷார்ட்ஸ் மட்டும் டெய்லி போடுறீங்க, எப்படி ப்ரோ? போட்டேன். அது என்ன விஷயம்னா, லவ் ஸ்டோரி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட முடியாது எங்களால. லவ் ஸ்டோரி வந்து அது கொஞ்சம் ஒரு 1/2 hour உட்காந்து பேசி அது கரெக்டா கொஞ்சம் நீட்டா கட் பண்ணி எடுத்து போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நாங்க டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம், உங்களுக்கு ஹைப் முடிஞ்சிரும்ல, இப்ப வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்கல்ல. அது வந்து ரெண்டாவது விஷயம் வந்து லவ் ஸ்டோரி வந்து அப்படி கண்டினியூஸா போட்டா வந்து அது எங்களோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஸ்கிப் பண்ணி அடுத்தவங்க வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து புஷ் பண்றதுனால தெரியாது. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீடியோ வச்சு போட்டுட்டு இருக்கோம். இந்த மாசம் பார்ட் 3 போட்டோம். ஷார்ட்ஸ் மட்டும் டெய்லி போட்டீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது எப்படின்னா, நாங்க வந்து 1 dayல நாங்க ஷார்ட்ஸ் எடுத்துருவோம். 1 day இல்லைன்னா எங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு 2 நாள் லீவ்ல ஒரு நாள் ஒரு கொஞ்சம் ஷார்ட்ஸ் இருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் ஷார்ட்ஸ் இருக்கும், அடுத்த நாள் வந்து எடுத்துட்டு போடுவோம். அதுக்கப்புறமா எங்களோட பெரிய வீடியோல மெயினான இதை மட்டும் கட் பண்ணி அதையும் ஷார்ட்ஸ்ல போடுவேன். மத்தபடி டெய்லி இருந்து எடுக்க மாட்டோம். ஆமா, அது நடக்காத. டெய்லி எடுக்க முடிஞ்சதுன்னா நான் டெய்லி பெரிய வீடியோ போட மாட்டேன், நடக்காத காரியம். அடுத்தது ஷபரி பாய் அப்படிங்கிறாங்க, கன்னியாகுமரியா நீங்க? இவங்க வந்து நாகர்கோயில், நான் வந்து மாத்தானம். அடுத்தது அப்துல் ரஹ்மான் ஒரு பெரிய மெசேஜ் இருக்காங்க, ஹலோ அக்கா அண்ட் அண்ணா, இப்போதான் உங்க சேனல் சஜஷன்ல வந்துச்சு, லவ் ஸ்டோரி பார்ட் 1 வீடியோ வாட்ச் பண்ணேன், பிடிச்சிருந்துச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், எபிசோட் 3 குயிக்கா அப்லோட் பண்ணுங்க, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கன் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வர்றது வந்து ரொம்ப இது, ஏன்னா நம்ம மக்கள் அங்க இருக்காங்க. சோ அதனால வந்து 3 weeks முன்னாடி தான் போட்டுருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப இதாகும், ஏன்னா எங்க கன்னியாகுமரிக்காரங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கன் மக்களோட வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கு, ஏன்னா எங்களோட ஸ்லாங்கும் அவங்களோட ஸ்லாங்கும் ஒரே மாதிரி. ஸ்ரீலங்கா இன்னொரு இடத்துல இருந்து ஒரு கமாண்ட் வந்ததுமே எங்களுக்கு வந்து இங்க இருந்தாலும் நம்மள பாக்குறாங்க அப்படின்னு எங்களுக்குமே ரொம்ப நாளா வந்து ஸ்ரீலங்கா, எனக்கு என்னோட பக்கெட் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதே வந்து ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு. ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல, எங்களுக்கு நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசை. பட் அதுல ஒண்ணு இப்ப நீங்க கமெண்ட் பண்ணனால நாங்க சொல்றோம், ஸ்ரீலங்காவுக்கு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. நாங்க கண்டிப்பா வந்து அங்க உள்ள இடத்துல விசிட் பண்ணி பிளாக் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும்னு இருக்கோம். சீக்கிரமா நடக்க மாட்டேங்குது. சீக்கிரமா நடக்கும். கண்டிப்பா நாங்க டைம் தான் முக்கியம், எல்லாத்துக்குமே டைம் தான் முக்கியம். அந்த டைம் நம்மள தேடி எப்போ வருதோ அப்ப கரெக்டா எல்லாமே வரோம், எக்ஸ்ப்ளோர் பண்றோம். என்னதான் லவ் யூ ப்ரோ. ஸ்ரீலங்கால எல்லாரையும் கேட்டதா சொல்லிருக்கீங்க. அடுத்தது முத்து பாண்டி 3 weeks முன்னாடி இருக்காங்க, வெப் சீரிஸ் லிங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க நடிச்ச அதாவது லவ் ஸ்டோரி பார்க்காதவங்களுக்காக நாங்க சொல்றோம், லவ் ஸ்டோரியில நீங்க போய் பாருங்க, அப்பதான் தெரியும் எந்த வெப் சீரிஸ் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த வெப் சீரிஸ் லிங்க் தான் அவங்க கேட்கறாங்க. கண்டிப்பா அது வந்து லிங்கா கொடுக்க முடியாது. நான் வேணா சேனலோட பேரை வந்து நான் வேணா கீழே ஏதாவது ட்ரை பண்ணி போடுறேன், இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை வந்து சேனல் சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்துரும். அதுல மூஞ்சி வந்துரும், நீங்க போய் பாத்தீங்கன்னா. பயங்கரமா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாதீங்க. அது ரொம்ப 0 பட்ஜெட்ல எடுத்த ஒரு வெப் சீரிஸ் இது. ஆனா ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கும், எப்பவும் சொல்றாங்க ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தருண் சங்கர் 3 days முன்னாடி இருக்காங்க, அண்ணா அண்ணி பேசுங்க, அண்ணா அண்ணி ப்ளீஸ். பேசுறோம் இந்த வீடியோவே எடுத்துட்டு இருக்கோம், ஏதோ பேசி இந்த மாதிரி 2-3 கமெண்ட்லாம் நிறைய வந்துருந்துச்சு. என்னன்னா பேசுங்க அப்படின்னு. ஆமா, அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து அண்ணா அண்ணி அண்ணா அண்ணின்னு சொல்லும்போது அந்த அண்ணா அண்ணின்னு சொல்றீங்க, அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. நிறைய பேரோட கமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி பாத்துருக்கோம், அண்ணா அண்ணின்னு வர்றது. இந்த அண்ணா அண்ணி லாஸ்ட் வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணீங்க, இந்த அண்ணா அண்ணின்னு சொல்லி கூப்பிடுறீங்கல்ல, அது வந்து நீங்க மனசார கூப்பிடுறீங்க, நாங்க நம்புறோம். நீங்க இப்போ அண்ணா அண்ணின்னு கூப்பிட்ட அந்த அப்பதான் எங்க வீடியோ ஃபர்ஸ்டா பாத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போல இருந்து இனி லாங்காவே அப்படியே எங்க கூட டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து நகுரா புயாசிர்
திருநெல்வேலியா நீங்க அப்படின்னு கேட்டு ஒரு சிரிக்கிற ஸ்மைலி இவர் திருநெல்வேலிதான், இவர் திருநெல்வேலிக்காரிதான், இவர் திருநெல்வேலிக்காரிதான். இவர் திருநெல்வேலியில இருந்து இவரை வந்து தூக்கி இந்த பக்கமா தூக்கி போட்டது திருநெல்வேலிக்காரிதான். யாரு சொல்றது? நீங்க வந்து பேசுறதுனால அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நானே சொல்றேன், எங்க அப்பா திருநெல்வேலி, எங்க அம்மா கன்னியாகுமரி. பிறந்தது எங்க அப்பா டிரான்ஸ்பர், நாங்க எங்க வந்துட்டோம் கன்னியாகுமரி. அப்புறம் திருநெல்வேலி தானே எங்க ஒரு நிமிஷங்க. இந்த பிரச்சனை முன்னாடி அடிக்குது. அப்பா திருநெல்வேலினா ஏன் இவன் திருநெல்வேலின்னு சொல்ல கூடாது? நான் திருநெல்வேலி சீக்கிரம் பாத்துக்கோ. பாத்தீங்களா திருநெல்வேலி? நான் என்ன சொல்றேன், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதெல்லாமே வந்து ஒரே ஸ்லாங்ல தான் வரும். கரெக்டா? ஆமா. இப்போ கன்னியாகுமரின்னு பிரிச்சோம்னா அது ரெண்டா வரும். கன்னியாகுமரியில ரெண்டு ஸ்லாங். அந்த ஸ்லாங் வேற. நான் சொல்றது ஒரே ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி அதே ஒரு ஆமா உண்மைதான். கிராஃப்ட்லயே அப்படியே ஒரு கிராஃப்ட்லயே இருக்கும். நான் பிறந்தது திருநெல்வேலி, பட் அப்பவுமே நாங்க இங்க ஷிஃப்ட் ஆகி ஃபுல்லா இருந்தது ஃபுல்லா கன்னியாகுமரி. அடுத்தது பிரசாந்த் ஷான் பிராங்க் வீடியோ. பிராங்க் வீடியோவா? அம்மா போட்டுடலாம். ஓகே, பிராங்க் வீடியோக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குன்னா வந்து இன்ஸ்டால வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடி கொடுக்குறோம், கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து ரிஸ்வானா சிராஜ் சார். அதே அவங்க ரிஸ்வானா சொன்னோம்ல, அவங்க தான் 14 hours முன்னாடி கமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் ரீசெண்டா தான் உங்க சேனல்ல பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க கமெண்ட் ரிப்ளை பண்ணா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதான் கமெண்ட் ரிப்ளை உங்களுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் முகமது ஜித். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் வரோம்யா, வரோம். நான் சும்மா எல்லாம் சொல்ல, கமெண்ட் இருக்கு, அதான் சொல்ல, நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோல ஒரு 4-5 இடத்துல சொல்லிட்டேன். எனக்கு எப்பவுமே எல்லாத்த விடையுமே அதிகமான ஒரு என்ன சொல்றதுக்கு, கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கொடுத்தது அப்படின்னா அவர்தான். கடவுள் ஒருத்தர் இல்ல அப்படின்னா எனக்கான ஒருத்தி பிறந்திருக்கானா அது இவர்தான். எப்படியோ அது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சது. நான் நினைச்சது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவ்வளவுதான், கமெண்ட் வீடியோ முடிஞ்சதா? முன்னெடுத்துட்டியா? ஓகே, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆனதுனால நாங்க வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சோம். ஓகேவா? இனி வந்து அடுத்தது நீங்க பண்ற கமெண்ட்டுகள்லாம் வந்து முடிஞ்சா வீடியோ போடுறோம், முடிஞ்சா இல்ல நீங்க நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க, நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ போடுறதுல தப்பு கிடையாது. அது வந்து நல்ல கொஸ்டின்ஸா இருந்தா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸா இருந்தா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து ஸ்ரீலங்கால இருந்து வீடியோஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிற எங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நீங்க பிராங்க் வீடியோ கேட்டிருக்கீங்க, அதுக்கப்புறமா லவ் ஸ்டோரி பார்ட்டா நாங்க எடுத்து வந்து எங்களால எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா நாங்க அப்லோட் பண்றோம். ஆனா வாரம் 2 வராது, கண்டிப்பா வாரம் ஒண்ணு இல்ல. லவ் ஸ்டோரியா மாசத்துல ஒண்ணுதான் போடுறீங்களா? எடிட்டர்ஸ் இல்ல வேற வீடியோஸ் எடிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அது போட்டுடலாம். சும்மா இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம டே இன் அவர் லைஃப், அப்புறமா என்ன மாதிரி அந்த மாதிரி நாங்க டே இன் அவர் லைஃப் போடுறோம். பிராங்க் வீடியோ நான் ட்ரை பண்றோம். அப்புறமா வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல இன்டராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது வீடியோ போடுறோம். சேலஞ்ச் வீடியோ ஏதாவது போடுறோம். சேலஞ்ச் வீடியோ நாங்க போட்டோம், ஆனா எதுவுமே ரீச் ஆகல. சோ நீங்க வந்து சொல்லுங்க, சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நாங்க ரெடி போடுறதுக்காக. என்ன மாதிரி சேலஞ்ச் வீடியோ எல்லாம் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய இருக்கு, எல்லாமே நீங்க சொல்றத வச்சு தான் நாங்க வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க மூவ் பண்ணுவோம். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசல, எனக்கு தூக்கமா வருது. ஓகே, டைம் இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 2:30 ஆகுது. மதியம் 2:30 இல்ல, நைட் மிட்நைட் 2 கரெக்டா மணி. இங்க கேக்குறதுனால நாங்க வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறோம். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 2:30 ஆகுது. ஓகே, அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களோட சஜஷன்ஸ் மறக்காம சொல்லுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து எந்தெந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போடுங்க. அப்பதான் வந்து நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த மாதிரி பேசி போட முடியும். எஸ். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன். தூக்கம் வந்து இது எப்படி
ஏதோ கியூ கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தா எத்தனை அப்படி சொல்றோம் லைக்ல முடிஞ்சது அவ்வளவுதான் கேஸ். ஓகே தூக்கம் வந்துருச்சு. 2:30 மணிக்கு உட்காந்து பேசினா இப்படிதான் வளரும். நானும் திரும்ப சொல்லுவேன் லைக் இல்லையே சொல்லிட்டேன். தூக்கம் வந்துருச்சு. சரி ஓகே ஓகே கேஸ், ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், உற்சாகம் பண்ணுவோம். பாய். பிடிச்சிருந்துச்சு.